ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஜோஹோ 2024 ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்ட் 2 சீரீஸ் வீடியோ இது. ஜோஹோ 2024 ஆப்டிடியூட் பேப்பரில் மொத்தமாக 20 கொஷின்ஸ் இருக்கு. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், நம்பர்ஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். நீங்கள் இப்போ ஜோஹோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோவில் வர எல்லா கொஷினையும் ஃபுல்லாக பாருங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஃபர்ஸ்ட் 10 கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சால்வ் பண்ணிட்டோம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். How many times are the hands of a clock at a right angle in a day? இந்த கொஷினுக்கு நம்ம ஒரு கிளாக் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே 3 o'clock இருக்கும், இங்கே 12 o'clock இருக்கும், 6 இங்கே இருக்கும், இங்கே 9 இருக்கும். கரெக்டாக? இப்போ நான் இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா, ஒரு ஹவருக்கு எத்தனை தடவை சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 90 டிகிரியில் இருக்குன்னு கேல்குலேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போது லெட்ஸே 1 2 அப்படி இருக்குங்களா? லெட்ஸே 1 o'clock எப்படி இருக்கும்? சின்ன முள் இங்கே இருக்கும், பெரிய முள் இங்கே இருக்கும். கரெக்டா? இப்போ சின்ன முள் 1லேருந்து 2 போகிறதுக்குள்ள எத்தனை தடவை 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது? சின்ன முள் இங்கே வந்துட்டு இருக்கப்ப பெரிய முள் இதை கிராஸ் பண்ணி இங்கே வந்துடும், சம்வேர் இங்கே வந்துடும். கரெக்டா? இங்கே வரப்ப 90 டிகிரி, இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் தடவை 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி பெரிய முள் கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்தப்போ கூட இங்க ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, இது செகண்ட் இன்ஸ்டன்ஸ். 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ எவ்ரி 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ 12 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 24 டைம்ஸ். அப்படி நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னு இப்ப சொல்றேன். இப்போ இன் அ டே ஒரு 2 டைம், அது எப்ப அப்படின்னு சொல்றேன், பிட்வீன் 2 and 3 அண்ட் பிட்வீன் 8 and 9 ஒரு டைம் தான் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். எப்படின்னு சொல்றேன். இப்போ 2 o'clock அப்போ சின்ன முள் இங்க இருக்குமா, பெரிய முள் இங்க இருக்கும். ஸோ சின்ன முள் இங்க வரப்போ பெரிய முள் கிராஸ் பண்ணி இங்க வரும் சம்வேர் இங்க 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அடுத்த 90 டிகிரி ஃபார்ம் ஆகிறப்போ சின்ன முள் இங்க வந்துடும், பெரிய முள்ளும் இங்க போயிடும், பேக் டு இட்ஸ் பொசிஷன். இங்க போறப்ப வரும், இப்பதான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அது 3 o'clock ஆயிடும். அது நெக்ஸ்ட் ஹவருக்கு வந்துடும். ஸோ பிட்வீன் 2 to 3 ஒரு டைம் தான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி பிட்வீன் 8 to 9 ஒரு டைம் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ 12 ஹவர்ஸ்ல நமக்கு பார்த்தீங்கன்னா 22 டைம்ஸ் தான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஏன்னா பிட்வீன் 2 to 3, 8 to 9 ஒன்லி 1 டைம் தான். ஸோ அதனால நான் 2 ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 24 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ஃபார்ம் ஆகும்? 22 into 2 44 டைம்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் ஹவு மெனி டிஃபரெண்ட் வேஸ் கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் லீடிங் பி அரேஞ்ச்ட் இன் சச் அ வே தட் த வவல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர்? இது பர்மிட்டேஷன் கொஸ்டின். இப்போ லீடிங்ல எத்தனை வேர்ட் இருக்கு? 7 எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 7 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதை வவல்ஸ் நான் சேர்த்து எழுதிக்க போறேன். எல் இஏ வவல், ஸோ அது லாஸ்ட்ல வச்சுக்கலாம். டி என் ஜி அப்புறம் இஏஐ, இது வவல். ஓகேவா? இது 4 இருக்கு. இது இப்போதைக்கு இந்த வவல்ஸ் எல்லாமே ஒரு லெட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 4 + 1 5. ஸோ 5 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா தட் இஸ் a number of ways in which it can be rearranged. ஓகேங்களா? ஆனால் வித்தின் இஏஐயும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? இஏஐன்னு பண்ணலாம், ஐஏஇ அப்படின்னு பண்ணலாம். ஸோ அது 3 டிஃபரெண்ட் வேஸ் இன் விச் இட் கேன் பி ரீஅரேஞ்ச். ஸோ 3 ஃபேக்டோரியல் அது.
ஓகேவா? ஸோ ஓவராலாக ஐ கேன் ரீஅரேஞ்ச் இன் 5 ஃபேக்டோரியல். வித்தின் vowels ஐ கேன் ரீஅரேஞ்ச் இட் இன் 3 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் தான் ஆன்சர். என்னன்னு பார்த்துடலாமா? 5 ஃபேக்டோரியல் என்னது? 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இது வந்து என்னது? 5 was 20, 26 are 120. அதே மாதிரி 3 ஃபேக்டோரியல் வந்து 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 equal to 6. ஸோ 120 இன்ட்டு 6 என்ன வரும்? 720. ஓகேவா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The sum of the squares of 3 numbers is 138 while the sum of their products taken 2 at a time is 131. The sum is என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 3 நம்பர்ஸ் அசியூம் பண்ணிக்கலாம். A, B, C அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து sum of the squares of 3 numbers, அதாவது A squared plus B squared plus C squared is equal to 138 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் sum of their products taken 2 at a time, அதாவது AB, A into B plus B into C plus C into A equal to 131 சொல்கிறாங்க. இப்போ வந்து the sum is என்ன? A plus B plus C என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் கொஷின். கரெக்டா? இப்போ வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. A plus B plus C whole squared is equal to A squared plus B squared plus C squared plus 2 into AB plus BC plus CA. இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஆல்ரெடி தெரியும் நமக்கு. 138 கரெக்டா? 138 plus 2 into இந்த டேர்மும் தெரியும், கொடுத்துட்டாங்க 131. ஓகேவா? இது எவ்வளோ வருது? சம் பண்ணிங்க அப்படின்னா 400 வரும். ஆனால் இது A plus B plus C ஹோல் ஸ்கொயர்டு தான். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? A plus B plus C என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 ஈக்குவல் டு 20. இதுதான் A plus B plus C. உங்களுக்கு வேற கம்பெனி ஆப்டிடியூட் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் அந்த கம்பெனி நேம் சொல்லுங்கள். நான் சால்வ் பண்ணி அந்த வீடியோவை போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In a 500 meter race, the ratio of the speeds of two contestants A and B is 3:4. A has a start of 140 meter, then A wins by. A wins by எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் இந்த ஆன்சர் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3/4 இதான் கொடுத்துருக்காங்க ஸ்பீட் ரேஷியோ. கரெக்டாக? S1/S2. இப்போ எசென்ஷியலி ஸ்பீடோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 ஹவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போக முடியுது அந்த பர்சனால. கரெக்டாக? அதுதான் ஸ்பீடு. இப்போ வந்து ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் 3:4 அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ வந்து இது ஏவோட ஸ்பீடு, இது வந்து பியோட ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? இஃப் ஏ கேன் கவர் 3 meters, தென் பி கேன் கவர் 4 meters. எசென்ஷியலி அந்த ரேஷியோ அதான் சொல்லுது. இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த 500 meter ரேஸ், ஓகேவா, A has a start of 140. A வந்து 140 மீட்டர் தாண்டி தான் ஸ்டார்ட்டே பண்ணுது A. ஓகே? மீதி எவ்வளோ இருக்கும்? 360 தான் இருக்கும். 500ல் 140% மீதி தான். இதுதான் வந்து ஃபினிஷிங் பாயிண்ட். ஓகே? ஸோ A வந்து 360 தான் கவர் பண்ணணும். ஆனால் B வந்து பார்த்தீங்கன்னா 500 கவர் பண்ணணும். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க? A வந்து if it covers 3 meter, B கேன் கவர் 4 meter. அப்போ வந்து ஏவோட ஸ்பீடோட பியோட ஸ்பீடு அதிகம். ஓகேங்களா? ஏ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 360 meters கவர் பண்ணோம் ரேஸை முடிக்க. கரெக்டாக? 360 இது வந்து 360 meters கவர் ஆச்சுன்னா அந்த டைமில் பி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாமா? இது எப்படி பண்ணலாம்? ஸோ 360 divided by 3 into 4. இதை நான் கிராஸ் அரேஞ்ச் பண்ணனா இப்படி தான் வரும். இது எப்படி வரும்? 3 கால்குலேட் பண்ணலாமா? ஸோ 480. ஸோ A covers 360 meters, B will cover 480 meters. ஓகேவா? A வந்து ஃபினிஷிங் ஃப்ளாக்ல இருக்கிறப்போ 360 meters கவர் பண்ண பிறகு B இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி 480 தான் 500, இதுதான் 500 பாயிண்ட். கரெக்டாக? இது வரைக்கும் தான் இதாது. ஸோ 480 தான் கவர் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமைனிங் 20 கவர் பண்ண முடியலை. ஸோ இப்போ ஆன்சர் என்னது? தென் ஏ வில் வின். ஏன்னா ஏ வந்து ஃபினிஷிங் லைன் கிராஸ் ஆகிடும். கரெக்டாக? அந்த டைமில். ஸோ ஏ வில் வின் பை 20 meters.
பி வந்து 20 மீட்டர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏ வின் பண்ணிடும். அதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 3 unbiased coins are tossed. What is the probability of getting at most 2 heads? ஓகேங்களா? இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் காயின், செகண்ட் காயின், இது தேர்ட் காயின் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஈச் டைம்ஸ் நான் காயின் டாஸ் பண்ணுறப்ப 2 அவுட்கம் பாசிபிள். கரெக்டா? என்னது? எதர் ஹெட்ஸு இல்லை டெய்ல்ஸ். இதுலேயும் 2 அவுட்கம்ஸ், ஹெட்ஸு டெய்ல்ஸு. இதுலேயும் 2 அவுட்கம், ஹெட்ஸு இல்லை டெய்ல்ஸ். கரெக்டா? ஸோ 3 unbiased coins நான் டாஸ் பண்ணேன்னா டிஃப்ரெண்ட் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் என்ன வரும்? 2 into 2 into 2 is equal to 8 different types of combinations வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி? HHH, HHT இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து 8 வரது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ்? அட்மோஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா எய்தர் 0 ஹெட் வரணும், இல்லை ஒரு ஹெட் வரணும், இல்லை 2 ஹெட் வரணும். இதான் அட்மோஸ்ட். ஆனால் 3 ஹெட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ 3 ஹெட்ஸ் வரதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி? ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். 3 சைட்லேயும் வந்து ஹெச்ஹெச்னு வரணும். கரெக்டா? அது ஒரு பாசிபிள் அவுட்கம்ல மட்டும் தான் 3 வருது. மற்ற எல்லா அவுட்கம்லையும் எவ்வளோ வரும்? ஒன் ஆஃப் தி சினாரியோஸ் வரும். இது 0 ஹெட் வரலாம், அதாவது டிடிடி டெய்ல்ஸ் 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 வரலாம், இல்லாட்டி ஒரு டெய்ல் வரலாம், இல்லை 2 டெய்ல் வரலாம். கரெக்டா? எக்ஸப்ட் இன் ஒன் அவுட்கம், in rest of the outcomes either you can have 0 head, 1 head or 2 head. Okay? So out of 8 possibilitiesல ஒரு பாசிபிலிட்டி தான் வந்து இது மூணுமே ஹெட் வருது. ஸோ அப்போ என்னது? 7 அவுட் ஆஃப் 8ல வந்து 7 பாசிபிலிட்டிஸ்ல வந்து வில் பி கெட்டிங் அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ். ஓகேங்களா? ஸோ 7 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ராபபிலிட்டி என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் டிவைட் பை ப்ராபபிலிட்டி, டோட்டல் ப்ராபபிலிட்டி நம்பர். என்னது டோட்டல் ப்ராபபிலிட்டி? 8. ஸோ 7 by 8 இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ். இல்ல இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The least perfect square which is divisible by each of 21, 36 and 66 is what அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு LCM based கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 7s are 21, 2 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2ஆல் பண்ணலாம். 7 பேர் 18 பண்ணலாம். 2 6 are 12, 2 11s are 7 பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்புறம் 2ஆல் பண்ணிங்கன்னா 2 3s are 6. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இதை நான் ஸ்கொயராக எழுதிக்கிறேன், ஏன்னா அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. 2 3 இருக்குது. கரெக்டாக? ஸோ 2 3 இருக்குனால 3 ஸ்கொயர்டு. அதே மாதிரி 2 2வும் இருக்குது, 2 ஸ்கொயர்டு. அதே அப்புறம் ஒரு 7 இருக்குது, ஒரு 11 இருக்குது. ஓகே, 7 into 11 இதான் வந்து எல்சிஎம். ஓகேங்களா? இது நீங்கள் இதில் மல்டிப்ளை பண்ணி வர நம்பர் தான் தட் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 21, 36 and 66. இதுதான் எல்சிஎமான கான்செப்ட். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த லீஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் விச் இஸ் டிவிசிபிள் பை 21, 36 and 66ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்திருக்கிற வேல்யூ வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிளில் எப்படி ஸ்கொயராக மாற்றுறது? நான் இன்னொரு ஒரு 7 into 11 மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர் ஆகிடும்ல. இன்டூ 7 into 11 போட்டால் 7 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் ஆகிடுது. ஸோ எல்லாமே ஸ்கொயரில் இருக்குங்க. அதுதான் லீஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அந்த நம்பர் தான் வில் பி டிவிசிபிள் பை 21, 36 and 66ன்னு கேட்டிருக்காங்க. லீஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன நம்பர் கேட்குறாங்க. ஸோ இதுதான் அந்த நம்பரு. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 2 1 3 444. ஓகேங்களா? ஸோ 2,13,444 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A farmer bought toffees at 6 for a rupee. How many for a rupee must he sell to gain 20%? இப்போ வந்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து bought coffees at 6 for a rupee அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 toffees வந்து பை பண்ணியிருக்காரு ஃபார் 1 rupee அப்படின்னு தான் எழுதணும். ஓகேங்களா? அப்போ ஒரு டாஃபி எவ்வளோ? 1/6 rupee. இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் சிபி. என்ன கேட்குறாங்கன்னா how many for a rupee must he sell to gain 20%? காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒன்று வந்து 1/6 ரூபின்னு சொல்கிறேன். இது வந்து 20% கெயினுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது 20%னா 1.2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. இப்போ 30% சொன்னால் 1.3 சொல்லணும். ஸோ இதுதான் வந்து நொட்டேஷன்.
மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1.2/6 அப்படின்னு போட்டிங்கன்னா 6 1s are 6 6.2 0.2ன்னு வருது. ஓகே, ஸோ வந்து ஒரு டாஃபி வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 0.2 அப்படின்னு சொல்கிறோம். 0.2 எப்படி எழுதலாம்? 1/5ன்னு எழுதலாமா? அதான் 0.2. ஸோ 1 டாஃபி இஸ் ஈக்குவல் டு 1/5 rupees அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் 1 rupeeக்கு வந்து நான் எவ்வளோ செல் பண்ணலாம்? 5 சைடு கொண்டு போங்க, 5 டாஃபீஸ். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஹவு மெனி ஃபார் அ rupee must he sell? ஸோ ஃபார் அ rupee 5 டாஃபீஸ் வந்து செல் பண்ணாங்கன்னா 20% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் ஆன்சர். Next question போலாம். A train of length 110 meters is running at a speed of 60 kilometers per hour. In what time it will pass a man who is running at 6 kilometers per hour in the direction opposite to that in which the train is going? இப்போ ட்ரெயின் வந்து 110 மீட்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மேன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 60 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் போகுது. மேன் இங்கேருந்து இந்த சைடு வந்து 6 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் போயிட்டுருக்கான். கேபிஹெச் போட்டுக்கிறேன் ஸ்பீட். ஓகே, ஸோ இது வந்து ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம். நான் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எப்போ வரும்? நம்ம டைம் டேக்கன் டு கிராஸ் த மேன் சொல்கிறோம். ஸோ இந்த இங்கே இருக்கிற 110 மீட்டர்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரெயினும் இவனை கிராஸ் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 110. ஓகே, இப்போ வந்து டைம் கேட்டிருக்காங்க, ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க, 2 இது கொடுத்துருக்காங்க. ஆனால் யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து 110 மீட்டர்ஸ். ஸோ வந்து ஸ்பீடை வந்து கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு இது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுனால ட்ரெயின் வந்து இந்த சைடு போகுது, மேன் வந்து இந்த சைடில் 6ல் வரனால 60 + 6 66ன்னு சம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஆப்போசிட் சைடில் போகிறப்ப ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் 66ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இது வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? மீட்டர்ஸ் பர் ஹவருக்கு இன்டூ 5/18 போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து மீட்டர்ஸ் பர் செகண்டு கிடைக்கும். ஓகே, கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வந்து கேபிஹெச்சை வந்து நம்ம வந்து மீட்டர்ஸ் பர் செகண்டு கன்வெர்ட் பண்ணால் 5/18 மல்டிப்ளை பண்ணால் வந்துடும். ஓகே, இதுதான் ஸ்பீடு. இந்த சைடு நமக்கு 110 இருக்கு, டி இருக்கு. ஸோ இப்போ டி வந்து சால்வ் பண்ணலாமா? ஓகே, இப்போ வந்து 11 6 are 66, 11 10s are, அப்புறம் 5 2s are 10. ஓகேங்களா? அப்புறம் 6 3s are 18. ஸோ 3 ஆன்சர் போயிடுது. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 6 செகண்ட்ஸ் ஆகும் இந்த ட்ரெயின் வந்து இந்த மேனை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் ஹவு மெனி வேஸ் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் பேங்கிங் கேன் பி அரேஞ்ச்ட்? இது வந்து பெர்மிட்டேஷன் கொஸ்டின். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ப்ரெசென்ட் இன் அ வேர்ட் வந்து அதோட ஃபேக்டோரியல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் இது வந்து ஸ்பெஷல் கேஸ். இப்போ பேங்கிங்கில் எத்தனை லெட்டர் இருக்கு? BANKING. ஸோ 7 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? 1 2 3 4 5 6 7. ஆனால் 7 ஃபேக்டோரியல் ஆன்சர் கிடையாது. ஏன்னா n வந்து ரிப்பீட் ஆகுது. என்ன ரிப்பீட் ஆகுதுன்னா நீங்கள் என்ன 2 எண்ணை வந்து நீங்கள் எந்த சைடில், இது வந்து இந்த சைடில் போட்டாலும் சரி, இது இந்த சைடில் போட்டாலும் சரி, சேம் காம்பினேஷன் தான் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து 2 ஃபேக்டோரியலில் டிவைட் பண்ணணும். எந்த லெட்டர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது? இப்போ n வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகுதுன்னா 2 ஃபேக்டோரியல் போடணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும். பண்ணலாமா? 7 ஃபேக்டோரியல் எப்படி பண்ணணும்? 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1. ஓகே, டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் வந்து 2 × 1. 2 2 கேன்சல் ஆகிடும். மற்றதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2520 இது வரும். இதுதான் ஆன்சர். This is the number of ways in which the letters of the word banking can be arranged. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A man can row at 12 kilometers per hour in still water. He finds that it takes twice as much time to row upstream than to row downstream when he covers a certain distance. Find the speed of the stream. இப்போ வந்து இதான் ஸ்பீடு ஸ்ட்ரீம்னு வச்சுப்போம். ஸ்ட்ரீம் வந்து ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு. லெட்ஸே S1 வச்சுப்போம். அதில் வந்து இஸ் கோயிங் டவுன் ஸ்ட்ரீம். மேன் வந்து 12 kilometers per hour போகிறான். பட் கீழே வந்து இப்படி போயிட்டு இருக்கப்போ வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி இருக்கும்னா 12 + S1. ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்பீட் ஆஃப் தி டோட்டல் ஸ்பீட் ஆஃப் த மேன் இன் விச் ஹி வில் கோ. ஒரு ஸ்டில் வாட்டர் 12 இருந்தாலும் டவுன் ஸ்ட்ரீம் அந்த ஸ்ட்ரீமுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்காது S1. ஸோ 12 + S1 தான் எஃபெக்டிவ் ஸ்பீட் ஆஃப் தி மேன். ஓகே, ஸோ சைமல்டேனியஸ்லி இப்போ வந்து அதே டிஸ்டன்ஸை இஃப் ஹி ட்ரைஸ் டு கோ அப் ஸ்ட்ரீம் என்ன இருக்கும்? ஸ்பீடு வந்து 12 - S1 இருக்கும். ஏன்னா
ஸ்ட்ரீம் வந்து இந்த சைடு போகுது, பட் மேன் வந்து இந்த சைடு 12ல போகிறான். ஸோ 12 மைனஸ் S1 தான் அவனோட எஃபெக்டிவ் ஸ்பீடு, அந்த மேனோட ஸ்பீடு. இப்போ வந்து இதை வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைமில் போட்டுக்கலாம். இது ஸ்பீடு வந்து இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, இட் டேக்ஸ் ட்வைஸ் as மச் டைம் டு ரோ அப் ஸ்ட்ரீம் தேன் டு ரோ டவுன் ஸ்ட்ரீம். ஓகேங்களா, டவுன் ஸ்ட்ரீமுக்கு டி அப்படின்னா அப் ஸ்ட்ரீமுக்கு ட்வைஸ் as டைம். ஸோ 2Tன்னு போட்டுப்போம். இதை சால்வ் பண்ணலாமா? இதை நான் அப்படியே டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, டிவைட் பண்ணால் என்ன வரும் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. ஓகே, 12 ப்ளஸ் S1 divided by 12 minus S1. ஓகே, இது dd கேன்சல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி TTயும் கேன்சல் ஆகிடும். 2 இருக்கும் இந்த சைடு, இல்லை 2 மேலே போயிடும் கேன்சல் பண்ணிங்கன்னா. இதை சால்வ் பண்ணலாமா? 12 ப்ளஸ் S1 ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 24 மைனஸ் 2S1. இது ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3S1 3S1 ஈக்குவல் டு 12 அப்படின்னு வரும். S1 இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ 4 தான் வந்து 4 km/h தான் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி, நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 1000+ கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸலண்ட் கோச்சிங் கொடுத்துருக்கோம். வி வில் மேக் யூ பிளேஸ்மெண்ட் ரெடி வித்தின் 1 month. இது எங்களோட ப்ராமிஸ். To get aptitude coaching from IIT and IM graduates, WhatsApp us at 79758 18578. Thanks for watching.